வாசத்துலயே ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. சூப்பரா இருக்கு வாசம். திங்க போறேன். அது ஒரு பாசம். மீன் குழம்பு ருசி தானே. அதுக்கு முன்னாடி இந்த மீனை எடுத்து இப்படி வச்சுருவோம். இன்னைக்கு செஞ்ச மீன் பொரிச்ச மீன் இருக்கு, குழம்பு மீன் இருக்கு. ஐயோ செஞ்சுட்டேன். இந்த மீன் என்ன ருசியில இருக்கு பார்ப்போமா. குழம்பு மீனை நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். அப்படி மீன் பார்த்தீங்கன்னா தொளி தனியா மீன் தனியா வந்து, ஆனால் நம்ம இந்த தொலியை தூர போட போகிறதுல காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். நல்லா இருக்கு. இந்த முள்ளு கூட பெருசாக அந்த மீனில் ஒன்றும் முள்ளுலாம் அவ்வளோ இருக்கா இல்லை. முள்ளெல்லாம் சில மீனில் பிச்சாலே முள் சரன்னு வரும். இப்போ பார்த்தா முள்ளே இல்லை. இன்னும் குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி மீன்களை கொடுக்கலாம். இது என்ன மீன்னு நான் கமெண்டில் சொல்கிறேன், கேளுங்க. நல்லா இருக்கு. அடுத்ததான் பொரிச்ச மீன். பொரிச்ச மீன் பார்த்தீங்கன்னா சின்ன மீன். இது பார்த்தா சால மீன் மேலே இருக்குது. ஆனால் சால மீன் ரொம்ப சத்தான மீன். இதில் முள் இருக்கும். அதனால் இது பொரிச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து சால மீன் குழம்புல போட்டோம்னா சின்ன குழந்தைங்க சாப்பிட முடியாது. பொரிச்சு கொடுத்துட்டான்னு வச்சுங்களேன், முள்ளுலாம் கறிக்கிறோம். அதனால் ஈஸியாக குழந்தைங்க நல்லா சாப்பிட்ருவோம்.